ஹைதராபாத்தில் சார்மினார் அருகே குல்ஷார் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா பேலஸ் என்ற குடியிருப்பில் இன்று காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 3 தளங்களை கொண்ட குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார் பகுதியில் உள்ள ஒரு ஸ்ரீ கிருஷ்ணா பேலஸ் என்ற குடியிருப்பு மாடியில் இன்று காலை பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் காலையில் முதல் கிட்டத்தட்ட 8 பேர் இறந்ததாக முதல் கட்ட தகவலானது வெளியாகுது. தற்போது 16க்கு இந்த உயிரிழப்பானது அதிகரித்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீயணைப்பு வாகனங்கள் முழுவதும் அந்த தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மேலும் இந்த எண்ணிக்கையானது அதிகரிக்கும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கான காரணம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது 16 பேர் இறந்துவிட்டதாக தகவலானது கிடைத்துள்ளது. மேலும் பலரும் காயமடைந்ததாகவும் அவர்களை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று சிகிச்சையானது நடைபெற்று வருவதாகவும் இந்த தீ விபத்தில் முழுசாக இன்னும் தீ அணைக்கப்படவில்லை எனும் இதுக்கான தீ அணைப்பு பணிகளும் மேலும் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் சார்மினார் அருகே குல்ஷார் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா பேலஸ் என்ற குடியிருப்பில் இன்று காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 3 தளங்களை கொண்ட குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்திருக்கிறது. பாலாஜி, தொடர்ந்து விவரங்களை வழங்குங்கள். வணக்கம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் உள்ள சார்மினார் பகுதியில் ஒரு ஸ்ரீகிருஷ்ணா பேலஸ் என்ற குடியிருப்பு பகுதியில் உள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில் இன்று காலை பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளதாக தகவலானது கிடைத்தது. தீ விபத்தில் கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த உயிரிழப்பானது 16ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இதுக்காக உள்ளே இந்த தீயணைப்பு கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதியில் தீயணைப்பதற்காக முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் சிகிச்சை காயமடைந்தவர்களை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தற்போது நிலவரப்படி 16 பேர் இறந்துவிட்டதாக முதல்கட்ட தகவலானது கிடைத்துள்ளது. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த பகுதி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் அந்த தீயணைப்பு வாகனங்கள் முயற்சி செய்து அந்த தீயணைப்பானது அணைக்கும் முயற்சியில் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.